ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். உங்களோட ஆங்குலர் அப்ளிகேஷன் ரொம்ப லைவ்லியாக, யூசர் இன்ட்ராக்டிவாக, ரொம்ப என்கேஜிங்காக, விஷுவல் அப்பியரன்ஸாக இருக்கிறதுக்கு சில இம்பார்ட்டன்ட் திங்கை நீங்கள் கொண்டு வர முடியும். அதுதான் ஆங்குலர் அனிமேஷன். ஸோ வாங்க இந்த வீடியோவில் ஆங்குலர் 18 பண்ணப்பட்ட ஒரு ஆங்குலர் அப்ளிகேஷன் எப்படி அனிமேஷன் எஃபெக்ட்ஸை கொண்டு வருது, அனிமேஷன்ஸ் எல்லாமே எப்படி அந்த அப்ளிகேஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குயிக்காக ஒரு டெமோ பார்க்கலாம். ஆல்ரைட், இப்போ ஆன்லைன் கோர்ஸ் என்ரோல்மெண்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணியிருக்கேன். அது ஆங்குலர் 18 ஸ்டாண்டலோனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போது இதெல்லாம் தான் ரவுட்ஸ். இப்போது இந்த பேஜ்லேருந்து இந்த பேஜ் போகிறப்போ எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை இல்லையா? பட் இந்த பேஜ்லேருந்து இந்த பேஜ் போகிறப்போ ஸ்லைடிங் எஃபெக்ட் வருது. இந்த பேஜ்லேருந்து இங்கே போகிறப்பையும் வருது. பட் இங்கேருந்து இங்கே பாருங்கள், சில பேஜுக்கு வருது, சில பேஜுக்கு வர மாட்டேங்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக பேஜ் ஸ்பெசிஃபிக்காகவும் கொண்டு வரலாம், இல்லைனா இன்னும் காம்பனன்ட் ஸ்பெசிஃபிக்காகவும் கொண்டு வரலாம். இப்போ கேட்டகரிக்குள்ளே போய் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா, இந்த ஆங்குலர் க்ளவுட் ஏதாவது ஒரு கேட்டகரிக்குள்ளே போகிறேன் அப்படின்னா இந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு காம்பனன்ட் லோட் ஆகுது. அங்கே ஃபேட் இன் எஃபெக்ட்ஸ் வருது பாருங்கள், ஃபேட் இன் ஃபேட் அவுட் வருது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அனிமேஷன்ஸை கொண்டு வரலாம். ஏன் ஒரு படி மேலே போய் இல்லை இந்த ஸ்லைடிங் எஃபெக்ட் எனக்கு எல்லாத்துக்குமே வேணும்னா கூட இப்படி எங்கே போனாலும் இந்த ஸ்லைடிங் எஃபெக்ட் வர மாதிரியும் உங்களால் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே சூப்பராக அனிமேட் பண்ணி உங்கள் அப்ளிகேஷனை ரொம்ப விஷுவலாக காமிக்க முடியும். இதெல்லாம் தான் நம்ம இப்படி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ வாங்க வீடியோ கோடிங் கொள்வோம். ஆன்லைன் கோர்ஸ் என்ரோல்மெண்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு github.com/learnsmartcoding எனக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அது ஆங்குலர் 18 க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு பிராண்ட் நியூ அப்ளிகேஷன். இப்போ அந்த அப்ளிகேஷன் மையமாக வச்சு தான் இந்த மாதிரி ஆங்குலர் 18 ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அனிமேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு சில இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த அப்ளிகேஷனில் app.config.ts அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது. அதாவது இந்த ஃபைலில் தான் எல்லா என்ஜி மாடியூல்ஸும் நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த அனிமேஷனுக்கு நம்ம தேவைப்படக்கூடிய ஃபஸ்ட் ஐட்டம் வந்து ப்ரௌசர் அனிமேஷன் மாடியூல் அப்படிங்கிற மாடியூலில் நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஆங்குலர் 18 ஸ்டாண்டலோன் பேஸ் பண்ண அப்ளிகேஷனால் இந்த மாடியூலை இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம், அதாவது இம்போர்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் என்ஜி மாடியூல் பேஸ் பண்ண அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா கான்செப்ட் அதே தான். இந்த ப்ரௌசர் அனிமேஷன் மாடியூல் அப்படிங்கிறது நீங்கள் எங்கே பண்ணணும் அப்படின்னா என்ஜி மாடியூலில் இம்போர்ட் செக்ஷனில் போய் நீங்கள் பண்ணணும். ஓகே, அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி இப்போ அடுத்து பார்க்கக்கூடிய எல்லா கோடும் சேம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த அப்ளிகேஷனோட மையப்பகுதி வந்து ஆப் ரூட் அப்படின்னு இருக்கும். எங்கே இருக்குது? இந்த இண்டெக்ஸோட HTML ஆப் ரூட் அப்படின்னு இருக்கா? இந்த ஆப் ரூட்டுங்கிறதே ஒரு காம்பனண்ட். இப்போ இங்கே போய் நான் இதோட காம்பனண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப் காம்பனண்ட் இருக்குது. எப்படி கண்டுபிடிக்கிறேன்? ஆப் காம்பனண்ட்டில் செலக்டரில் ஆப் ரூட்டுன்னு இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் ஆஃப் தி காம்பனண்ட். நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அனிமேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டிஃபைனேஷன் கொடுக்க போகிறோம். இது எங்கே இருக்குது? இந்த காம்பனண்ட் டிக்ளரேஷனுக்குள்ளே இருக்குது. அது இந்த காம்பனண்ட் கீழே இந்த செலக்டர், ஸ்டாண்டலோன், இம்போர்ட்ஸ்லாம் கொடுப்போம் இல்லையா? அங்கே போய் நம்ம அனிமேஷன் அப்படின்னு சொல்லி இதை டிஃபைன் பண்ணுறோம். இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த ட்ரிகர், அதாவது எப்போ அந்த அனிமேஷன் ட்ரிகர் ஆகணும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு முக்கியம். நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒவ்வொரு ரவுட்டும் சேஞ்ச் ஆகிறப்போ அனிமேட் ஆகணும். அதுக்கு ரவுட் அனிமேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரிகர் இருக்குது. அந்த ட்ரிகருக்கு என்ன ஆகணுங்கிற CSS டெஃபினேஷன் தான் இது உங்களோட அனிமேஷனை பேஸ் பண்ணி இது மாறும். இதை நம்ம கற்றுக் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. இது பேசிக்கலி CSSோட அனிமேஷன் லாஜிக். ஓகேவா? நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ட்ரிகர் தான். இந்த ட்ரிகருக்கு தான் இந்த அனிமேஷன் நடக்க போகுது. ஓகே, இப்போது அனிமேஷன் நம்ம கொடுத்தாச்சு. இன்னும் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, கெட் ரவுட் அனிமேஷன் டேட்டா அப்படின்னு. அதோட இன்புட் பேராமீட்டர் வந்து ரவுட்டர் அவுட்லெட்டாக இருக்கணும். அது என்ன பண்ணுதுன்னா, ரவுட்டர் அவுட்லெட் எம்டியாக இருக்கக்கூடாது, அதாவது நல்லா இருக்கக்கூடாது. ரவுட் ஆக்டிவேஷன், அதாவது ஒரு ரவுட்லேருந்து இன்னொரு ரவுட்டுக்கு டேட்டா இருக்கணும். ரவுட்டிங் நடக்கப்போ தான் இது நடக்கணும். அதுதான் இந்த கான்செப்ட். அதுக்கப்புறம் இந்த ரவுட் நடக்கிறப்போ இந்த ரவுட்டில் அனிமேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா ப்ராப்பர்ட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது எங்கேருந்து வருது அப்படின்னா, இது எங்கேருந்து வருதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன விஷயம் பார்க்கலாம். இந்த HTML போனீங்கன்னா இந்த டிவ்வுக்குள்ளே ஒரு ப்ராப்பர்ட்டி டிஃபைன் பண்ணியிருக்கேன், @route அனிமேஷன். இந்த ரவுட் அனிமேஷன் தான் இந்த அனிமேஷனோட ட்ரிகர் லாஜிக். அதாவது இந்த ட்ரிகர் நடக்கப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணு,
இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணப்போ இதோட இன்புட் ரவுட்டர் அவுட்லெட்டாக இருக்கணும். அதனால தான் நம்ம ஒரு வேரியபிள் டெம்ப்ளேட் வேரியபிள்னு சொல்லுவாங்க. இந்த மை ஹேஷ் கொடுத்து ஒரு நேம் கொடுத்திங்கன்னா அது டெம்ப்ளேட் வேரியபிள். அதோட வேல்யூ வந்து அவுட்லெட் பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணனாவும் இதுக்குள்ளே போகும், இது எல்லாமே எவாலுவேட் ஆகும். எல்லாமே கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக இந்த அனிமேஷன் நடக்கும். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம இதோட ரவுட்டிங் நீங்கள் டிஃபைன் பண்ணியிருப்போம் app.routes.tsன்னு. அங்கே போய் நீங்கள் நல்லா கவனிச்சமாக பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் காம்பனண்ட்டுக்கும் இந்த அபோட்டஸ் காம்பனண்ட்டுக்கு மட்டும் ஒரு டேட்டா ப்ராப்பர்ட்டி அமைச்சிருப்பேன். டேட்டா அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி, அதாவது டேட்டாங்கிற ப்ராப்பர்ட்டியில் அனிமேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியில் ஒரு வேல்யூ அமைச்சிருக்கேன். ஸோ இப்படி ஒரு வேல்யூ இருக்கிறனால தான் இந்த அனிமேஷன் அங்கே ட்ரூ ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த காம்பனண்ட்டுக்கும் இந்த காம்பனண்ட்டுக்கு மட்டும்தான் அனிமேட் ஆகும். இங்கே பாருங்கள், இந்த காம்பனண்ட்டுக்கும் இந்த காம்பனண்ட்டுக்கு அனிமேட் ஆகலை. ஏன்னா இந்த ரெண்டுக்கும் நம்ம ரவுட்டில் அதை செட் பண்ணவே இல்லை. பட் இதுக்கு செட் பண்ணியிருக்கோம், இதுக்கு செட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேருந்து இங்கே போனாலோ இல்லை இந்த இடத்துலேருந்து வேறு எங்கேயாவது போனாலோ இந்த அனிமேஷன் இருக்கும். பட் வேறு காம்பனண்ட்ஸ்க்கு அனிமேஷன் இருக்காது. இல்லை எனக்கு எல்லாத்துக்கும் அனிமேஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை, இங்கே வந்து இந்த கண்டிஷனை நீங்கள் டிசேபிள் பண்ணிடலாம். ஸோ டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னாகும், நம்ம அந்த அனிமேஷன் அப்படின்னு சொல்லுங்கிற ப்ராப்பர்ட்டியை செக் பண்ணுறதில்ல. ஸோ எந்த ரவுட்டுக்கு போனாலும் இந்த அனிமேஷன் இருக்கும். ஸோ தெரியுதா? இப்போது அதே மாதிரி இது ஒரு மெயினாக ரவுட்டிங் நடக்கிறதுல நம்ம டிபெண்ட் பண்ணியாச்சு. அதனால தான் அந்த ஆப் காம்பனண்ட்டில் பண்ணோம். இப்போது இந்த மாதிரி கேட்டகரிஸ்குள்ளே போனீங்கன்னா ஒரு காம்பனண்ட் இருக்குது. இந்த காம்பனண்ட் பார்த்திங்கன்னா ஃபேட் இன் ஃபேட் அவுட் ஆகுது. பாருங்கள், நல்லா கவனிச்சு பாருங்கள், நல்லா கவனமாக பாருங்கள். இந்த இதுக்குள்ளே போகிறப்போ ஃபேட் இன் ஆகி வருது. ஸோ அந்த ஃபேட் இனுக்கு காம்பனண்ட்டுக்குள்ளே போய் கூட அனிமேஷன் டிஃபைன் பண்ண முடியும். ஸோ குயிக்காக அதையும் பார்த்துருவோம். ப்ரௌசர் காம்பனண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு காம்பனண்ட் இருக்குது. இந்த காம்பனண்ட்டில் அதே மாதிரி தான் ஒரு அனிமேஷன் டிஃபைன் பண்ணுறோம். இதுக்கு ட்ரிகர் பார்த்திங்கன்னா ஃபேட் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் கொடுக்குறோம். இந்த ஃபேட் நேமை இங்கே கொடுத்துருப்போம் @fade அப்படின்னு சொல்லி. அவ்வளோதான். அது போக இந்த எக்ஸிஸ்டிங் CSS கிளாஸில் நம்ம சில ட்ரான்சிஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துருப்போம். அவ்வளோதான். ஸோ இந்த காம்பினேஷன் ஆஃப் CSS, அப்புறம் இந்த டிஃபைன் பண்ணுறது, அப்புறம் இந்த அனிமேஷன் டிஃபைன் பண்ணுறது, அவ்வளோதான். இந்த மூணும் பண்ணால் காம்பனண்ட்டையும் சரி இல்லை வேறு ட்ரிகர் ரீசனுக்கும் உங்களோட ஹோல் அப்ளிகேஷனையும் நீங்கள் அனிமேஷன் காட்ட முடியும். ஸோ அனிமேஷனோட கதை சுருக்கம் இது தான். நம்ம Angular 18 அனிமேஷன் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது கொஷின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். Angular 18 பேஸ் பண்ண நிறைய இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் ப்ளஸ் Azure கான்செப்ட்ஸ் நிறைய வீடியோ போடுறேன். மறக்காமல் எல்லா வீடியோவும் பாருங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் அமைக்கிறீங்க. அப்போ தான் நான் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி. நான் மீண்டும் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.